ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல ஓவன் இல்லாம முட்டை தயிர் இல்லாம நல்ல பஞ்சு போல கேக் எப்படி பண்ணதாங்க பார்க்க போறோம். இப்போ இந்த கேக் செய்யறதுக்கு 2 மீடியம் சைஸ் ஆரஞ்சு பழம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவனதுக்கு அப்புறமா கேரட் துருவுறதுல லைட்டா அந்த மேல் தோலை மட்டும் லைட்டா துருவி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வர்ற அளவுக்கு மட்டும் துருவி எடுத்தா போதும். அதிகமா நீங்க துருவி எடுக்க வேணாம். இந்த அளவுக்கு மட்டும் துருவி எடுத்தா போதும். இப்போ இது இருக்கட்டுங்க. கடைசியா தான் நம்ம இதை சேர்த்துக்க போறோம். இப்போ இந்த ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பெரிய ஆரஞ்சு பழமா எடுத்தீங்கன்னா 1 எடுத்தீங்கனாலே போதும். சின்னதா இருக்கனால நான் 2 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஆரஞ்சு பழத்துல இருந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல்ல ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயா எடுத்துக்கோங்க. இப்ப இது கூடவே நம்ம ஆரஞ்சு ஜூஸும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க ஆரஞ்சு ஜூஸை வடிகட்டியில நல்லா வடிகட்டிட்டு இந்த கப்ல அளந்து சேர்த்திருக்கீங்க. சரியா 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப சர்க்கரை நல்லா கரைஞ்சு வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சு வந்ததும் இப்ப இது கூட ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதுல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரே பக்கமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் கேக் நம்மளுக்கு நல்ல சாஃப்டா வரும். இப்போ பாருங்க, மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம ஃபர்ஸ்ட் துருவி வச்சிருந்த அந்த ஆரஞ்சு தோலையும் சேர்த்துருங்க. கூட இதுல கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்திருக்கீங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேட்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவும் திக்கா இருக்க மாதிரி இல்லாம ரொம்பவும் லூஸா இருக்க மாதிரி இல்லாம மீடியமான கன்சிஸ்டன்சில பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதான் கேக் கரெக்டா வெந்து வரும். இப்போ மாவு பாத்தீங்கன்னா இந்த திக்னஸ்ல இருக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். நம்ம கேக் வேக வைக்கிறதுக்கு கேக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. சின்ன கேக் டின்னா எடுத்துக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா உள்ள எண்ணெய் விட்டுட்டு இது நல்ல எண்ணெயை நம்ம தடவி எடுத்துக்கலாம். பாத்திரத்துடைய எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இப்ப இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு மாவும் எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கேக் மாவை நம்ம உள்ள சேர்த்துடலாம். கேக் மாவை ஃபுல்லா உள்ள சேர்த்துட்டு இப்போ இந்த கேக் பாத்திரத்தை லைட்டா தட்டி கொடுத்துக்கோங்க. தட்டி கொடுத்துட்டு நம்ம இதை வேக வச்சு எடுக்க போறோம். இப்ப இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. இதுல உள்ள ஒரு சின்ன தட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இந்த கடாயை நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. மீடியமான ஃப்ளேம்ல 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதும் இப்ப இதுக்குள்ள நம்ம கேக் பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ கேக் பாத்திரத்தை உள்ள வச்சுட்டு மறுபடியும் இதை நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 30 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேம்ல இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ சரியா 30 நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கேக் நல்லா வெந்து நல்லா ஃப்ளஃபியா வந்திருக்கு பாருங்க. இப்போ கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. கேக் நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வெளியில எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஓரத்துல நல்லா கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. சைட்ல நல்லா எடுத்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். இந்த மாதிரி மேல ஒரு பிளேட்டை வச்சுட்டு பாத்திரத்தை அப்படியே கவுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேக் அழகா ஒட்டாம வந்துடும். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. நீங்க இந்த கேக்கை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் டின்னிலையும் சேர்த்து செய்யலாம். இல்ல டீ கேக் இருக்கு பாத்தீங்களா, அந்த டின் கூட நீங்க யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ கேக்கை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணும் போதே தெரியுதுங்க அவ்வளோ சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்டியான சாஃப்டான ஆரஞ்சு கேக் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா இதே மாதிரி மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காம என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சூர்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.